எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ஒரு ஜனநாயக முறையில் ஒரு சிறந்த ஒரு தேர்தலை நாம் பார்க்கின்றோம். நல்ல சிறந்த முறையில் ஏற்பாடெலாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. ஜனநாயக முறையில் சிறப்பாக நடந்தேறிய இந்த தேர்தலில் வெற்றி தோல்வி இருந்தாலும் வெற்றி யார் பக்கம் இருந்தாலும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய இனிய தேர்தல் திருவிழா வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். நேற்றுக்கு தான் டைரக்டர் யூனியனுடைய எலெக்ஷன் நடந்தது. இன்றைக்கி டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனுடைய எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் என்பது அந்த அணியாக போட்டியிடுபவர்கள் இந்த தேர்தல் முடிவு வந்தோடனே ஒரே அணியாக செயல்பட்டால் அந்த அமைப்பு சிறப்பாக இருக்கும். ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க, எதிரணியில் நல்லவங்க சில பேர், நேர்மையானவங்க சில பேர் தோத்தா கூட அவர்களை ஒரு நாமினேட்டட் கமிட்டியில் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒர்க் பண்ணும்போது இன்ஸ்டிடியூஷனுக்கு நன்றாக இருக்கும். இங்கே யாருமே விரோதிகள் கிடையாது. பொதுவான அரசியலே சொல்லுவாங்க, விரோதியும் கிடையாது, நண்பனும் கிடையாது, எப்போ வேணால் மாறிக்கலாம் அப்படிம்பாங்க. ராத்திரி 2 மணிக்கு தோணி 3 மணிக்கு மாறுறவங்க இருக்காங்க, 3 மணிக்கு தோணி 4 மணிக்கு மாறுறவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரையும் எளிமையாக நினைக்காம நம்ம எந்த அமைப்புக்காக போராடுறோமோ அந்த அமைப்பு சிறந்து விளங்குவதற்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் செய்யணும்.
ஏன்னா சினிமா என்பது ஊர் கூடி தேர் இழுப்பது, தனி ஒரு ஆளில் தான் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் சேர்ந்து பண்ணணும். அது அந்த மாதிரி செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும். சார், இப்போ வெளியில் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் நாட்டு விதிகள் அமலுக்கு வந்துருச்சு, பரபரப்பாக போயிட்டு இருக்கு, இங்கே எலெக்ஷன் நடக்குது. ஆமாம், அதான் இதுக்கு பணம்லாம் ஜாக்கிரதையாக கொண்டு வந்தாங்க. 20 ரூபா தான் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே வச்சுக்கலண்ணா. பாக்கியெல்லாம் டிஜிட்டல் மணி தான் வச்சுருக்கேன். எந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எல்லோரும் பண்ணினா சிறப்பாக இருக்கும். இந்த பேட்டியில் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க ஆசைப்படுவேன். உலகத்திலேயே மிக அதிகமான ஜனத்தொகையை கொண்ட ஒரு நாடு இந்திய நாடு. கிட்டத்தட்ட இப்போ வந்து 95 கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்கிறாங்க. பல நாடுகளில் மொத்தம் அந்த நாட்டினுடைய ஜனத்தொகையே 1 கோடி பேர் கூட இல்லை. அப்போது கிட்டத்தட்ட 95-96 நாடுகளுடைய எலெக்ஷனை ஒரே ஒரு நாடு நடத்துகிற மாதிரி. அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஓட்டு போடுவது நம்ம கடமை அப்படின்னு நினச்சி வந்து போடுங்க. யாருக்கு வேணால் போடுங்க, பிடிச்சவங்களுக்கு போடுங்க, பிடிக்காதவங்களுக்கு எதிராக போடுங்க, இல்லை யாரையுமே பிடிக்கலையா நோட்டாவுக்காவது போடுங்க. ஆனால் வந்து ஓட்டு போடுங்க. அன்றைக்கி உட்காந்து டிவியில் நல்ல படம் இது முதல் தடவையாக காட்டுறாங்க, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு 250 ரூபா மொய் எழுதிட்டு 3/4 மணி நேரம் க்யூவில் நின்று சாப்பிட்டு வரோம். அப்போது நம்ம நாட்டினுடைய தலை விதியையும் எதிர்காலத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய, நம்ம மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மக்கள்னு யார்? நமக்கு நல்லது செய்யக்கூடியவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலை நாம் புறக்கணிக்கக்கூடாது. இதுதான் நான் இது வரைக்கும் வயசுக்கு வந்ததுலேருந்து, அதாவது 18 வயசுலேருந்து சொல்கிறேன், எந்த தேர்தலையும் ஓட்டு போடாமல் இருந்ததே கிடையாது. ஃப்ராக்சர் ஆனாலும் கால் கட்டோடு போய் போட்டிருக்கேன், கை ஷோல்டர் இறங்கின போதும் போய் போட்டிருக்கேன். எதுக்காக சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு தேர்தலை புறக்கணிக்காதீர்கள். ஓட்டுனுடைய மகிமை, அந்த நேற்றுக்கு பார்த்தாங்க ஓட்டு கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதான் பெருமை. அது நம்ம வீட்லேயே எடுத்து இங்கில் போட்டுக்கிறது இல்லை, அதை தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக தவறாமல் நாம் வாக்களிப்போம், ஒரு சபதத்தை ஏற்றுக்கங்க, எல்லாமே சிறப்பாக அமையும். தேர்தலுக்கான தேதி நேற்று அறிவிச்சாங்க. அந்த தேர்தல் விதிகளை நேற்று மதியானம் ஒரு 3 மணிக்கு அறிவிச்சாங்க. 3:30லேருந்து அந்த தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துருச்சு. ஆனால் ஈவினிங் டே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து கோடிக்கணக்கில் பணம் பண்ணியிருக்காங்க. விதிமுறை வந்த கொஞ்ச நேரத்தில் இந்த பக்கம் வந்து ஹவாலா பணம் ஒரு கோடிக்கணக்கில் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதிகாரிகள். அதை எப்படி ஹவாலா பணம் வந்து அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் விதிமுறை ஹவாலாங்கிறது விதி மீறல். அதனால் நீங்கள் தேர்தல் விதிமுறை நடத்தையில் இருந்தாலும் நடத்தையில் இல்லாட்டாலும் இந்த ஹவாலா பணம் நடக்கும், மாட்டிப்பாங்க. முன்ன மாதிரியெல்லாம் இப்போது ஈஸியாக பண்ணிட முடியாது. மிகப்பெரிய எந்த விஷயத்துலையும் இன்ஃபார்மர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்தில் 1 கிலோ உப்பு ஊற்றா நமக்கு 50 பைசா தானே கிடைக்கும், அதுக்கு மேலே இந்த பொட்டலம் ஊற்றா நமக்கு ஐயோ 1 லட்ச ரூபா கிடைக்குமே நினைக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அவங்க நினைக்கணும். எந்த சம்பாத்தியமாக இருந்தாலும் அது நேர்மையாக உழைப்பில் வரக்கூடிய சம்பாத்தியமாக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தல் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு போட்டியாக இருக்குது, ஒருவருப்பாக இருக்குது. அந்த காலத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது இந்த எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரைக்கும் நான் மௌன விரதம். சார் அதே மாதிரியே சார் இப்போ தான் மௌன விரதம்னு மௌன விரதத்தை முறிக்க சொல்கிறீங்க. இந்த எலெக்ஷனுக்காக எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் வந்து விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பார்வை நீங்கள் ஒரு நடிகராக இருக்குது சார். விஜய் வந்து இன்னும் 2 வருஷம் இருக்குது அவர் வரேன்னு சொல்கிறதுக்கு. இப்போ தான் அன்றைக்கி போட்டிருந்தாங்க 75 லட்சம் பேர் உறுப்பினர் ஆகிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ 75 லட்சம் பேருமே இப்போ இந்த 75 லட்சம் வாக்குகளை காமிச்சிட்டாலே அவர் வந்து கெத்தாக இருக்கலாமே. அவர் ஏன் போஸ்ட்போன் பண்ணான்னு தெரியாது. ஆனால் விஜய் எப்படி கட்சி நடத்தணும், விஜய் எப்படி நடக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் புஷி ஆனந்த் இருக்காரு. நம்ம எதுக்கு சொல்லணும் அதெல்லாம்? நான் ஏதோ முதல்ல இக்கு போடணும்னு சொன்னேன், போட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் நான் வேறு எதுக்கும் நம்ம இக்கு வைக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் வந்து கடந்த சில நாட்கள் இந்த போதைப் பொருள் வர ரொம்ப பெருசாக இருக்கும். போதைப் பொருள் உலக அளவிய ஒரு பிரச்சனை. போதைப் பொருள் இல்லை அதெல்லாம் நான் யார் பேரையும் நான் பேச மாட்டேன். ஏனென்றால் மாட்டிக்கிறவன் மாட்டிக்கிறான், மாட்டிக்காதவன் மாட்டிக்கிற வரைக்கும் வெளியில் சுற்றிட்டு இருக்கான், அவ்வளோதான். இதில் வந்து இந்த கட்சி ஜாதி மதம் இதெல்லாம் வராது. போதைப் பொருள் என்பது மிக கடத்தல் செய்யக்கூடிய ஒரு தீவிரவாத செயல். அது யார் செஞ்சாலும்
மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இது உலக அளவில் இருக்குது. அதாவது ட்ரக் மாஃபியான்னு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து பல நாடுகளில் அந்த ட்ரக்கை உள்ளே கொண்டு வந்து அந்த நாட்டினுடைய ஆட்சி அமைப்பையே மாற்றணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதற்கு மக்கள் ஒத்துழைக்கணும். யாராவது நமக்கு நோ என்ட்ரியில் வந்தால் கூட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறது இல்லை, அப்படி போ அப்படிங்கிறோம். சட்டத்துக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அதை தட்டி கேட்கணுங்கிற தைரியம் நமக்கு இருக்குன்னா எல்லாமே சரியாக வரும். இது வந்து உலக அளவில் நடக்குதுன்னீங்க. ஆனால் இந்த மாதிரி அந்த போதைப் பொருள் விவகாரத்தை ஒரு சில கட்சிகள் வந்து தங்களுக்கு சாதகமாக தேர்தல் பரப்புரையாக சொல்கிறாங்க. அதை நீங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரி மௌன விரதம் வரேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டப்பிங் யூனியனோட எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் வாக்களிச்சுட்டு வெளியில் வரேன். டப்பிங் யூனியனில் பொதுவாகவே நிறையா பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே நீங்கள் இந்த செல்ஃபோனில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் அது வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம்ஸ். இட்ஸ் அ ஃபேமிலி. ஒரு அருமையான குடும்பம். நாங்கள் ஏற்கனவே நான் சின்ன திரையில் செக்ரட்டரியாக இருக்கேன். அங்கே இதே மாதிரியான ஒன்று வந்து தான் எலெக்ஷன் வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னா சங்கம் அப்படிங்கிறது வந்து அங்கே அது எத்தனை மெம்பர்கள் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் அந்த உரிமை கேட்கக்கூடிய இடமா தான் இது இருக்குது. ஸோ இப்போ 2 அணியாக நின்று இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே ரொம்ப வலிமையான நல்ல அருமையான தலைவர்களும் மற்ற உறுப்பினர்கள் எல்லாருமே ரொம்ப திறமையானவர்கள். இதில் வெற்றி பெற்று வருபவர்கள் இப்போவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும். பட் டப்பிங் யூனியனை பொறுத்தவரையில் தற்போது இருக்கக்கூடிய வேறு சில சட்ட சிக்கல்கள், அந்த பில்டிங் இஷ்யூஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப விரைவில் பிரச்சனைகள் தீர்ந்து அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நல்வாழ்வு அமையணும்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு பிரமாதமான தலைவரும் ஒரு நல்ல டீமும் அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தலைவராக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ராஜேந்திர சார் வேறு நிற்கிறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி வேறு ராஜேந்திர சார் இருக்கும்போது அவங்க கேட்கும்போது நாங்கள் எல்லாமே செஞ்சிட்டோம், புதுசாக சங்கத்துக்கு செய்கிறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே நாங்கள் மெம்பர் செய்கிறோன்றாங்க. ஆனால் எதிரணியில் வந்து அவங்க செய்யலைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி? இல்லை, எனக்கு எப்போவுமே இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மேலே பெரிய விருப்பம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி அரசியலில் இருக்கிறோம், ஒரு கழகத்தில் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து ஒரு கட்சி மேல் ஒரு கட்சி குற்றச்சாட்டு வைப்பது என்பது அந்த எலெக்ஷனுடைய ஒரு ஸ்டண்ட்டாக தான் இருக்குமே தவிர அது பெரும்பாலும் உண்மையாக இருப்பது இல்லை. அந்த மாதிரி இந்த விஷயத்துலேயும் திரு ராதாரவி அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சங்கத்தை கட்டமைச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த திறன் வந்து இன்னொருத்தருக்கு வருமானம் எனக்கு தெரியலை. ஏன்னா இவங்க சொல்லக்கூடியது எல்லாமே நான் என்ன கேட்குறேன், திரு அண்ணன் ராஜா அவர்கள் மீது வந்து 2G அலைக்கற்றை ஊழல் வைக்கப்பட்டது. அதனால் ஒரு மிகப்பெரிய தேர்தல் தோல்வியை வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் சந்திச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு பெரிய ஆயுதமாக எடுத்து பேசிட்டு இருக்காங்க. பட் அவர் தனிப்பட்ட முறையில் போய் வாதாடி அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லி குற்றமற்றவராக நிரூபித்து வெளியில் வர்றாரு. அதனால் குற்றச்சாட்டுகள்ங்கிறது நிரூபிக்கப்பட்டால் தான் குற்றம். நிரூபிக்கப்படாமல் பொதுப்படையாக சொல்லும்போது குற்றம் லிஸ்ட்லேயே வராது. அதனால் வீணாக யார் மேலேயும் பழி சுமத்துவதில் எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. பட் நான் ஒரு சங்கத்தில் ஆல்ரெடி இப்போ நான் எங்கள் சங்கமாக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், எல்லா சங்கத்திலும் இருக்கிறது மூலமாக சொல்கிறேன். இருக்கிறதுலையே கட்டமைப்பு மிகச்சரியாக இருக்கிற சங்கம்னா அது வந்து டப்பிங் யூனியன் தான். அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் ராதாரவியன் தான். அவருடைய ஆளுமையின் கீழே தான் இது இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை மாற்றவும் முடியாது. இப்போ மாற்றம் வேணுமா வேண்டாமாங்கிறது வந்து அது இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்க தனிப்பட்ட கருத்து அது. பட் இதுக்குள்ளே ஏதாவது அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எனக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் எலெக்ஷன் பற்றி சொன்னீங்க. இப்போ வெளியில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துச்சு. ஸோ பரபரப்பாக போயிட்டு இருக்குது. இங்கே உள்ளுக்குள்ளே வந்து சங்கத்துக்கான எலெக்ஷன் போகுது. ஸோ இந்த கம்பேரிசன் எப்படி? எலெக்ஷன் கால்டு எலெக்ஷன் இது வந்து இங்கே தலைவரை தேர்ந்தெடுக்கிறதும் இங்கே பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதும் ஒன்று தான். இதே கம்பேரிசன் தான் நான் அங்கேயும் சொல்லுவேன். எவ்வளவுதான் நீங்கள் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் மக்களுக்கு தெரியும். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி 44 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோல் இன்றைக்கி 100 ரூபா இருக்கிறதும் அவனுக்கு தெரியும். 440 ரூபா இருந்த கேஸ் வந்து இன்றைக்கி 1600 ரூபா இருக்கிறதும் தெரியும். இது தெரியாமல் ஒன்றும் மக்கள் கிடையாது. ஆனால் இவங்க ஒவ்வொரு மாநிலமாக சென்று பிரதமர் ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் அடுக்காக வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அந்தந்த மாநில பிரச்சனைகளை தீர்த்து வச்சாரான்ற கேள்வி அந்தந்த மாநிலத்துக்கு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளத்திற்கான நிவாரண நிதி கொடுத்தாரானா இல்லை. அது தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஆந்திர பிரதேசில் போய் ப்ராப்ளம்ஸ் பேசும்போது அங்கே இருக்க ப்ராப்ளம்ஸை அங்கே போய் பேசுகிறாரு. இங்கே வந்தோடனே திருக்குறள் பேசுகிறாரு. இங்கே வந்தோடனே தமிழ் எனக்கு பிடிக்குங்கிறாரு. ஆந்திராவுக்கு போய் தெலுங்கு ரொம்ப பிடிக்குங்கிறாரு. அப்போ ஆனால் ஒரு பிரதமருக்கு ஒரு தனிப்பட்ட மொழி பிடிக்கிறதே தப்பு. ஒரு பிரதமர் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஒரு தனிப்பட்ட மொழி மேலே பெரிய ஆர்வம் வரும்? உங்களுக்கு எல்லா மொழியும் தான் பிடிக்கணும். என்ன சொல்ல போனால் அழிந்த மொழி ராஜஸ்தானில் ஒரு மொழி இருக்குது, அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன் உங்கள் குஜராத்லேயே ஒரு மொழி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லா மொழியும் உங்களுக்கு பிடிச்சி எல்லா மொழியும் தான் காப்பாற்றணும். ஸோ அதனால் இந்த மொழி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதே அது ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு ஏமாற்று வேலை தானே. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரத பிரதமர் எங்கே போய் என்ன சொன்னாலும் அதில் இருக்க நிஜத்தையும் நம்ம எடுத்துக்க தான் வேணும், பொய்யையும் புரிஞ்சுக்க தான் வேணும். மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த சமீபத்தில்
கேஸ் விலை 2 ரூபா குறைச்சாங்க, இப்போ பெட்ரோல் விலை 2 ரூபா குறைச்சாங்க. இது வந்து தேர்தல் நேரத்தில் குறைக்கிறதுனால அதை ஒரு சிலர் எதிர்கட்சி வந்து குற்றச்சாட்டாக பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிள். நான் என்ன கேட்குறேன், இதை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இறக்கியிருந்தா கூட அது வந்து நம்ம ஒரு எலெக்ஷனுக்கான வேலையை நம்ம இதை பார்க்க மாட்டோம். இப்போ கரெக்டாக எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட 6-7 தடவை சுற்றுப்பயணம். அப்போ நீங்கள் வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த தேதியில் தான் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தையே முடிச்சு வாக்கு சேகரிப்பே முடிச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் வாக்கு சேகரிப்புக்கே போகணும். இப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா பெட்ரோலுக்கு 2 ரூபாய் குறைக்கிறதுனால என்ன உங்களுக்கு பெரிய இது இருக்குது? நான் மக்களிடம் கேட்குற கேள்வி ஒன்று தான். 44 ரூபா இருக்கும்போது 1 ரூபா ஏற்றும் போது 1 ரூபா தானேன்னு இருப்பாங்க, 2 ரூபா ஏற்றும் போது 2 ரூபா தானேன்னு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு 50 ரூபா ஏற்றப்பட்டிருக்குன்னு தெரியுமா? சிறுக 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 10 வருடமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். 400 ரூபா இருந்தது 1000 ரூபாய் இருந்திருக்கு. 50 ரூபா தானே பரவாயில்ல, கேஸுக்கு 30 ரூபா தானே பரவாயில்ல, ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இப்போ டபுள் த டைம் 600 ரூபாய் கூடுதலாக இருக்குது. அப்போ நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அதானே உண்மை. நான் கேட்குறேன், ஒட்டு மொத்தமாக நீங்கள் 400லேருந்து 800 ஏற்றுறத கூட நம்ம வேறு மாதிரி எடுத்துக்கலாம். நீ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏமாற்றப்பட்டேங்கிற ஒரு பெரிய இது எனக்குள்ளே இருக்குது. தமிழக மக்களும் இந்திய மக்கள் அனைவருமே இதை உணர்வாங்க. கடந்த 10 வருடங்களில் அவர்கள் வருடமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அர்த்தம். அப்படி ஏமாற்றப்பட்டவர்களுக்கு திடீர்னு 2 ரூபாய் குறைக்கிறது எந்த வகையில் அவங்களுக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும்? 100 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் 98 ரூபாய். எப்படி நீ 1 ரூபாய் ஏற்றும் போது கவலைப்படலையோ அதே மாதிரி 2 ரூபாய் இறக்கும் போது தான் கவலைப்பட மாட்டான். எப்படி 450 500 ரூபாய் நீங்கள் ஏற்றும் போது இந்த கேஸுக்கு கவலைப்படலையோ நீ 100 ரூபாய் இறக்குறதுனால அவனுக்கு கவலைப்பட மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ஸ்ட்ராட்டஜி. நீ எலெக்ஷனுக்காக பண்ணுறீங்களா, உங்களுக்கு பதில் எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும்னு இந்திய மக்கள் எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பிரதமர் வந்து கடந்த ஆண்டுகளை விட இப்போ இந்த எலெக்ஷனுக்காக வந்து ஒரு 4-5 முறை தமிழகத்துக்கு வந்தார். ஸோ பிரதமரோட வருகை வந்து பாஜகவுக்கு ஊக்கம் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. பாஜகவுக்கு ஊக்கம் அதிகரிக்கும், மக்களுக்கு ஊக்கம் அதிகரிக்குமா? இப்போ அவர் வர்றது மக்களுக்கு தான் ஊக்கம் அதிகரிக்கணும், மக்களுக்கு தான் அவர் வர்றது பிடிக்கணும், மக்கள் தான் அவர் வர்றதை கொண்டாடணும். மக்கள் இது வரைக்கும் பிரதமர் இங்கே வந்ததுக்காக கொண்டாடவே இல்லையே. அதே மாதிரி எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பாரத பிரதமர் தான், அவருக்கு வந்து தனிப்பட்ட கட்சி கிடையாது. ஆனால் மேடைகளில் இது வரைக்கும் ஒரு பாரத பிரதமராக அவர் பேசுனதே கிடையாது. ஏதோ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி பேசுகிறாரு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற ஒரு கட்சி மாதிரி பேசுகிறாரே தவிர அவர் பிரதமராக நடந்துக்கவே இல்லையே. அதுவே மிகப்பெரிய குற்றம் இல்லையா? அது வகையில் அவர் இந்த முறை ஒவ்வொரு முறையும் தமிழகத்துக்கு வரும் பொழுது அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற யாருமே பாரதிய ஜனதாக்காரர்கள் அல்ல. ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூட்டம் சேர்ப்பது என்பது இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் பேசும்பொழுது கூடிய கூட்டமோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூடிய போது வந்தபொழுது கூடிய கூட்டமோ, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது கூடிய கூட்டமோ, தளபதி அவர்கள் வரும்பொழுது கூடுகிற கூட்டமோ திரு மோடி அவர்களுக்கு கூடுவதல்ல. அது முற்றிலும் காசை கொடுத்து கூட்டக்கூடிய கூட்டம். அவங்க எத்தனை லட்சம் வேணால் கூட்டலாம், ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்குது. ஐடிங்கிற பேரில் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணத்தெல்லாம் மக்களை கொடுத்தா என்ன பண்ண போகிறான்? திமுக காரணம் தான் போய் உட்காருவான், அதிமுக காரணம் தான் போய் உட்காருவான். அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும்? பாஜகக்காரன் 1000 ரூபா பணத்தை கொடுக்குறான், எங்கேயோ சுரண்ட காசு வாங்கிட்டு போய் உட்காருவானே தவிர அது பாரதிய ஜனதாவிற்கான ஓட்டாக மாறாது. நீங்கள் கேட்கலாம் மாறிட்டான்னு கேட்கலாம், மாறாது. இப்போ தான் எலெக்ஷன் வரப்போகுது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் 50% ஓட்டுக்கு மேலே வாங்குதுன்னு இப்போ கருத்து கணிப்பு, அதிமுக 30க்கு மேலே வாங்குதுன்னு சொல்லி கருத்து கணிப்பு, அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி 8 வரை வாங்குற கருத்து கணிப்பு இருக்குது. அப்பவும் பாரதிய ஜனதா என்ன இருக்குது? 7-8ல் தான் இருக்குது. ஸோ அவர்கள் வாக்காளர்கள் என்பது கிட்டத்தட்ட 10-15 லட்சமே இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ரொம்ப பணம் 30,000 பேர் போடுவாங்க, இல்லைனா ஒரு 40,000 பேர் போடுவாங்க. அந்த 40,000 பேரும் எதுக்காக போடுவாங்கன்னா, ஒன்று பொறுப்பில் இருப்பார்கள், இல்லைன்னா அது ஒரு சாதி வகுப்பினராக சேர்ந்தவர்கள், மத அடிப்படையில் சில வகுப்பினராக இருப்பார்களே தவிர அவர்கள் உண்மையிலே ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்த பிறகு நாட்டின் நலனிற்கோ அவங்க வந்து ஓட்டு போடுறதில்லை. அது வந்து முற்றிலும் ஒரு கட்சியை சார்ந்து சாதியை சார்ந்து இருப்பதனால போடுவாங்களே தவிர அது மக்கள் நலனுக்காக அவ்வளோ ஓட்டாக இருக்கவே இருக்காது. இப்போ இந்த மாதிரியான தேர்தல் வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இல்லாமல் பொதுவாக தேர்தல் வரும்போது எல்லா கட்சியிலும் பரபரப்பாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை விஜய் சார் வந்து கட்சியை ஆரம்பித்து இப்போ நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து இங்கே வந்து யாரும் கட்சி ஆரம்பிக்க கூடாதுலாம் யாரும் சொல்ல முடியாது. எங்கள் சின்னவர் சொல்வது போல் யார் வந்து கட்சி ஆரம்பித்தாலும் வருகன்னு வரவேற்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எப்போதுமே கோட்பாடு. அது அவங்க வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, அவர் வந்து தன் கட்சியினுடைய கொள்கைகளாக வெளிப்படுத்தி இருப்பது அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி திராவிடர் கழகங்களுடைய கொள்கைகளே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. கூட அதில் ஒரு புது கொள்கை எதுவுமே கிடையாது. அப்புறம் அவர் இன்னொன்று சொல்கிறார், ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குவோம் அப்படிங்கிறாரு. வரக்கூடிய எல்லா அரசியல் தலைவரும் ஊழலற்ற ஆட்சின்னு தான் சொல்லிட்டு வராங்க. ஆம் ஆத்மி வரும்பொழுது எப்படி வந்தாங்க? ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரதுக்காக வந்தாங்க. அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? ஊழல் என்பது குற்றச்சாட்டுகளாக வைக்கப்படும் போது நிரூபிக்கப்பட்டதா இல்லையாங்கிறது தான். அப்படி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சகாரியா கமிஷன்லேருந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வைக்காத 1-2 கேசஸ் கிடையாது, ஊழல் இது கிடையாது. ஆனால் எதையுமே ப்ரூவ் பண்ண முடியலையே. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் பொதுச் செயலாளர், அன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர், அன்னைக்கு முதல்வராக இருக்கும்போதே ப்ரூவ் பண்ணப்பட்டு அவர் வந்து உள்ள தள்ளப்பட்டார்.
பட் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி ஒன்று இருந்திருக்காதுன்னு வச்சுக்கலேன். இவர் உடனே என்ன சொல்கிறார், ஊழல் கட்சிகளுக்கு எதிராகிறார். அவர் எதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. உடனே மதவாதம் எனக்கு பிடிக்காது, அவர்களுக்கு எதிராகிறார். அப்போ பாரதிய ஜனதாவுக்கு எதிராதான்ட்டு அவர் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறார். ஸோ கொள்கைகளை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவருக்கும் பெரிய கொள்கை வேறுபாடெல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், மாற்றுன்னு ஒரு மக்கள் வர்றவன் திராவிட முன்னேற்ற கழகம் வேணான்னா தானே அவங்ககிட்ட வரணும். நீ எந்த கொள்கையை சொல்றியோ அதோ கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் நீங்கள் எதுக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் கேட்பார்கள். அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக சொல்லும்போது கொஞ்சம் பெரிய பிரச்சனை இந்த போதைப் பொருள் விவகாரம் கொஞ்சம் பெருசாக, ஜாபர் சாதி விவகாரம் பெருசாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த விவகாரம் பெருசாக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேருந்து நம்ம திமுக அரசு வந்து இந்த போதைப் பொருளுக்கு எதிராக, ஏன்னா பள்ளி மாணவர்களாக பயன்படுத்துகிறாங்க, நிறைய பேர் அங்கே பாதிக்கப்பட்டு ஊடகங்கள் பெருசுப்படுத்துவது தான் இது ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா. நீங்கள் அப்படி சொல்லினா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது இருந்த குட்கா ஊழல் மாதிரியான ஊழல் வேறு ஊழல் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து விஜயபாஸ்கர் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணலை. அவர் மேலே இருக்க ஊழல்கள் எதுவும் வந்து நீங்கள் வந்து அது மேலே புஷ் பண்ணவே இல்லை. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே அவங்க ஏதாவது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கணும். அதுக்கு இந்த போதைப் பொருளை எடுத்து வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் எதுவுமே நிரூபிக்கப்படலை. அவர் வந்து சினிமா எடுத்ததாக சொல்லுவாங்க. பணம் வைத்திருப்பவர்கள் அத்தனை பேரும் ஆசைப்பட்டு ஒரு இடமும் சினிமா. அதுக்காக சினிமாவில் இருப்பவர்களை வந்து குற்றவாளியாக பர்டிகுலராக அமீர் போன்றவரை வந்து குற்றவாளிகளாக காட்டுவதுங்கிறதெல்லாம் வந்து பியூர் அரசியல் ஸ்டேட்டஸ் தான். அது அவங்க வேறு ஏதோ பிளான் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஊழல் பத்திரம் வந்தோடனே, தேர்தல் ஊழல் பத்திரம் வந்தோடனே இப்போ அதை மறைக்கிறது இதை மறக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த கரெக்டாக அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரியான எல்லா விதமான மேஜிக்ஸையும் பண்ணுவாங்க. போதைப் பொருள்பாங்க. சரி, இந்த புல்வாமாவுடைய அந்த வெடி விபத்து இருக்கு இல்லையா, இராணுவ வெடி விபத்து, அது என்ன காரணத்தில் நடந்துச்சு, அதை என்னத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க, யாரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க, யாரையோ காரணம் சொன்னீங்க, அதுவும் ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்கே போதைப் பொருள் மட்டுமல்ல, அவங்களுக்கு ஒரு மத்திய எலெக்ஷன் வருதுன்னா அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க இந்த போதைப் பொருளாக எடுத்து செய்வது. இதே எலெக்ஷன் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும், மாற்றம் நடக்கும். மாற்றம் நடக்கும்போது எது உண்மை எது பொய்ங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிடும். யார் ஜெயித்தாலும் சரி சந்தோஷம்தான். மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இன்னொருத்தங்க வந்து அவங்க அப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லாத அளவுக்கு செய்யணும்னு என்னோடய விருப்பம். யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்றேன். வெளியில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் விதிகள் நேரத்தில் வந்து அமலுக்கு வந்திருக்குது. ஸோ தேர்தல் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்குது. இங்கே உள்ள டப்பிங் யூனியன்லேயும் தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு இது எப்படி பார்க்குறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தேர்தல் தான். எந்த ஃபீல்டாக இருந்தால் என்ன, தேர்தல் தான். எல்லாருமே நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறோம், அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும். ஸோ நல்லதே நடக்கட்டும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. கொஞ்சம் கேர்ள்ஸு கொஞ்சம் முன்னால் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். குண்டக்கம் மண்டக்கம் கேட்கக்கூடாது. இதுக்கு முன்னால் இல்லையானெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் இப்போ இத்தனை பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்கு, நீங்கள் மட்டும் தான் கேள்வி கேட்குறீங்க. அப்போ கேள்வி கேட்குறதே ராங்காக, கேள்வி கேட்குறதே நீங்கள் தான். அப்படி நான் சொல்லலை. அவங்க வந்தால் இன்னும் அதாவது முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு, அவங்கள செயல்பட விடுறது இல்லையோ என்னன்னு தெரியாது. அவங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமேன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லி மற்றவங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லலை. அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, இப்போ வந்து 2 பேர் இவங்க வந்தால் 2 பேர் அவங்க வரட்டும், 2 ஜென்ஸ் இருந்தால் 2 லேடிஸ் இருக்கட்டும், அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கான முக்கியத்துவம் எல்லாருலேயும் இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு சினிமா துறையில் எடுத்துட்டோம்னா நிறைய விதத்தில் பெண்கள் இப்போ ரைட்டிங் எழுதுகிறாங்க, டப்பிங் பண்ணுறாங்க, நிறைய சாதிக்கிறாங்க. ஆனால் இயக்குநர்கள் படம் ஒரு நல்ல கதையை கான்செப்ட் வரும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா சுதாங்கிற மாதிரி ஒரு சில கம்மியாக இருக்காங்கன்ற மாதிரி இருக்காங்க. அதை நீங்கள் அதில் முக்கியமான இது வந்து ஃபெயிட்டு தான், லக்கு தான். லக்குன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் லக்குன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸோட மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. பெண் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போதும் ஆண் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போதும் அந்த ஃபீலுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது. ஸோ அதனால் எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது லைஃபு. அதனால் எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். சின்ன தெரியோ பெரிய தெரியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கேரக்டர் நல்லா இருந்தால் பண்ணுவேன். நான் மெட்ராஸில் தான் இருக்கேன். கேரக்டர் நல்லா இருந்தால் பண்ணுவேன். அது என்ன சொல்கிறது, கடவுள் ஆரோக்கியத்தை கொடுத்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி இப்போ இந்த எலெக்ஷன் சொல்லும்போது இப்போ சொல்லியிருந்தீங்க பரவலாக போயிட்டு இருக்குது, யாருனாலும் வெற்றி பெறணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடிகர் விஜய் சார் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆர்டிஸ்டாகவும் அது ஒரு இதாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த யார் எந்த பார்ட்டியில் சேர்ந்தாலும், யார் எந்த பார்ட்டி ஆரம்பித்தாலும் நல்லதே செய்யுங்க. யாராக இருந்தாலும் வாழ்த்துக்கள். ஓகேவா? தெரியும் எங்கே போகுதுன்னு. எல்லாருக்கும் வணக்கம். நான் வாய்ஸ் ஆக்டர் தீபா வெங்கட். இன்றைக்கி நம்ம
டப்பிங் யூனியனோட எலெக்ஷன்ஸ் இங்கே நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தேர்தல் நடக்கும்போது நான் என்னோடய கடமையை நான் வந்து நிறைவேற்றிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கும் வந்து நான் ஓட் பண்ணியாச்சு. அண்ட் எல்லா டைமுமே ரொம்ப ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி இந்த எலெக்ஷன் நடக்குது. அண்ட் இந்த முறையும் இந்த மாதிரி ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து டப்பிங் யூனியனோட ரன் பண்ணுற என்டையர் டீமுக்கு ஐ திங்க் வி ஆர் டீப்லி இன்டெப்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அரேஞ்சிங் இட் ஸோ ப்ராப்பர்லி. நல்ல முறையில் இங்கே நடந்துகிட்ருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. அண்ட் என்ன ஆனாலும் இதுக்கப்புறமா எந்த டீம் வின் பண்ணிச்சுனாலுமே நம்ம எல்லாருமே ஒன்றா ஒரே ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எப்போ வேணால் ஏற்படலாம். ஸோ எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் கேட்கணும். ஐ எம் நாட் டீப்லி இன்வால்வ்டு யூனியனோட ஆக்டிவிட்டீஸில். ஸோ மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சு நம்ம கமெண்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ என்ன தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த இஷ்யூவும் எங்கேயுமே வந்து இருந்தது கிடையாது. அண்ட் நான் எல்லாரோடையுமே ஒரு மாதிரி ப்ராப்பரான ஒரு முறையான விதத்தில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாரை பற்றியுமே எனக்கு குறை சொல்கிறதுக்கும் எதுவுமே கிடையாது. எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எந்த டீம் வின் பண்ணிச்சுனாலும் ஐ எம் ஹாப்பி. மே த பெஸ்ட் டீம் வின். அண்ட் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இந்த நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏற்கனவே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் திருப்பியும் வந்து ஓட்டிங் வந்து நடக்கிறது. ஸோ எல்லாருமே வந்து இங்கே வந்து ஓட் போட வந்திருக்கோம். கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச அணி, அடுத்தடுத்து நல்லது செய்ய போகிற அணி வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, இப்போ ராதா ரவி சார் வந்து இப்போ தலைவராக இருந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஆனாலும் எதிர்த்தரப்பு வந்து செய்யலைன்னு சொல்லி அது எல்லாத்துலையும் இருக்கிறதா குற்றச்சாட்டு வைக்கிறது. இப்போ யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அட்வைஸ், ஒரு மெம்பராக நீங்கள் என்ன விஷயம் செய்யணும்னு சொல்லுவீங்க சார்? மெம்பராக நான் மெம்பர் தாண்டி இப்போ புஷ்கரா ஸ்டுடியோஸ்ன்னு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டுடியோஸில் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ என்னென்னா ஸ்டுடியோஸ்குள்ளே என்ன வரும்போது என்ன இருக்குன்னா சில ஃபிலிம்ஸ் எல்லாம் ஓகே சில ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒரே ஸ்டேஜுக்காகவே போகுது. அதனால் அதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணுன்றது என்னோடய கோரிக்கை. ஸோ மெம்பரை தாண்டி ஒரு ஸ்டூடியோ ஓனராக என்னோடய கோரிக்கையும் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். அதனால் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். பேராண்மை படத்துக்கு அப்புறம் உங்களை வெளியில் பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. அடுத்தது படம் பண்ணுறீங்களா? ஏன்னா அந்த படத்தில் உங்களை அதுக்கடுத்து பார்க்க முடியல, எதுவும் பிஸியாக இருக்கீங்களா? இல்லை, அதுக்கப்புறம் படங்கள் பண்ணேன். ஆனால் இப்போ பண்ணுறதில்ல. இப்போது ஸ்டூடியோ வந்து இருக்கிறதுனால மேபி இன் ஃபியூச்சர். ஓகே, இப்போ இந்த ஒரு பக்கம் வெளியில் வந்து அசம்பிளி இந்த எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் போயிட்டு இருக்குது, அந்த விதிகள்லாம் அமலுக்கு. இந்த பக்கம் இந்த டப்பிங் யூனியன் ஸோ எப்படி இருக்குது? வெளியிலே உள்ள நிலவரம் எப்படி இருக்குது? கலவரம் எங்களுக்கு வந்து இதை இப்போ இந்த டப்பிங் யூனியன் எலெக்ஷன் நடக்கிறதுனால ஒரு ரிஹர்சல் மாதிரி இருக்குது. நான் உள்ளே போகும்போது கூட அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஏப்ரல் மந்த் எலெக்ஷன் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஓகே, இப்போ திரைத்துறைக்கும் அரசியலுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய ஒரு ஒற்றுமைன்னு சொல்லலாம். இதுலேருந்து வந்து நிறைய பேர் அரசியல் வராங்க. சமீபத்தில் விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பண்ணுறாங்க, நிறைய பேரில் மெம்பர் ஆகியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி விஷயத்தை? ஏன்னா நல்லது செய்யணுன்றதை தாண்டி அரசியலுக்கு வந்து நல்லது செய்யணும்னு விஜய் சார் ஒரு முனைப்பு எடுத்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லது தானேங்க. யார் நல்லது செய்ய வரதா இருந்தாலும் நல்லது, மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது தானே. அது எந்த ஒரு நல்ல உள்நோக்கத்தோடு யார் வந்தாலுமே நல்லது தான். அது விஜய் சார் வந்தால் மேபி ஒரு திரையுலகம் சார்ந்த எனக்கு ரொம்ப நல்லது தான். எனக்குன்னு இல்லை, மக்களுக்கும் நல்லது தான். இப்போ நான் அதே மாதிரி வந்து இப்போ பெண்களுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ எல்லாத்துலேயும் முக்கியத்துவம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அரசியலில், சினிமாவில் எல்லாத்துலேயும் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க பெண்களுக்கான? இல்லை, எங்களோட துறையிலே இப்போ டப்பிங் யூனியன்லேயே வந்து நிறைய புது மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து சில பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, சில பேருக்கு வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதுக்காகவும் இங்கே கோரிக்கை வந்து இப்போ வச்சுருக்கோம், எல்லாருக்குமே வரணும்னா. அதே மாதிரி எல்லா தொழிலையுமே வந்து பெண்களுக்கு வந்து சரிசமமாக வேலை வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டப்பிங் யூனியன் எலெக்ஷன், இதில் போட்டி போடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது டப்பிங்ன்றது ஒரு படத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து டப்பிங் வாய்ஸில் தான் இன்றைக்கி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய குரலால் வந்து பல நடிகர்களுக்கு வந்து வாழ்வு கிடைக்குன்றது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு யூனியனில் வந்து இப்படி ஒரு சினிமாவுக்கு ஒரு சேவை செய்கிற யூனியன் வந்து நல்லா பெருசாக வளரணும். அது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய டெவலப் ஆகணும்.
தேர்ந்தெடுக்கப்பட்டு வர தலைவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து, உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதெல்லாம் சேர்ந்த டப்பிங் யூனியனை இன்னும் கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டால் நான் ஹெல்ப் பண்ண தயாராக. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எலெக்ஷன் வர்றது நியாயம் தானே. ஒரு பீரியட் வரும்போது அந்த பீரியட் மாறும்போது எலெக்ஷன் வர்றது நாட்டிலே இருந்தாலும் சரி இல்லை யூனியனில் இருந்தாலும் சரி, இது வழக்கமான ஒன்று தானே. நல்லா படம் நல்லா போயிட்டுருக்கு. அவருடைய படங்கள் பற்றி நான் அவர்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. நான் டைரக்ட் பண்ணுற படங்களில் நாங்கள் பேசுவோம். நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணிட்டு போவார். அது மாதிரி அவர் வந்து ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை தேடக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு இது வேணும் அது வேணும் கதையை ஒரு தடவை கேட்டார்னா அதுக்கப்புறம் போய் மாற்றுற மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்காது. அவர் தான் இந்த நிறைய விஷயங்கள் டிசைட் பண்ணுறாரு. இந்த படத்தில் நடிக்கணும்னு அவர் தான் டிசைட் பண்ணுறாரு. நல்லா அவன் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்தகன் படம் இப்போது நல்ல டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணோன்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு தடவை ரிலீஸ் பிளான் பண்ணும்போது ஏதாவது வேறு 4-5 படங்கள் வந்து ஒரு சோலோ ரிலீஸ் வேணும்னு வந்தோம். ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடியோ இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறமோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். வணக்கம். நம்ம தென்னிந்தியா டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் வந்து எலெக்ஷன் இன்றைக்கி நடக்குது. ரொம்ப சிறப்பாக வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வழக்கம் போல், ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பக்காவாக எந்த தாமதமும் இல்லாமல் வந்து எலெக்ஷன் நடத்துறது வந்து இந்த யூனியன் தான். ரொம்ப சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. எல்லோரும் லார்ஜ் நம்பர்ஸில் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் நம்ம யூனியனை பற்றி சொல்ல போனோம்னா அதாவது மெம்பர்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே வந்து அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த யூனியனில் வந்து ஒரு பங்காக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி. வணக்கம். நான் மூனா ரமேஷ். நான் இந்த டப்பிங் யூனியன் மெம்பராக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். திரைப்படத்துறையில் ஒரு முக்கியமான ஒரு யூனியன் டப்பிங் யூனியன். அதனுடைய எலெக்ஷன் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் புதிய தலைவர்கள் போட்டிடுறாங்க, ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. இளைஞர்கள்லாம் வந்து புதிய தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த யூனியனை மேலும் வளர்த்து பெரிய லெவலில் கொண்டு போவோம். வாழ்த்துறேன். நன்றி. வணக்கம். நான் ராதாரவி பேசுகிறேன். இப்படி எங்கள் டப்பிங் யூனியன் எலெக்ஷன் விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு. அது இன்றைக்கி சண்டேன்றதுனால தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க போல இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப முடியல, கால் முடியல. அதை நான் வரமாட்டேன் படுத்துட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு என் நிலைமை தெரியாமையே சொல்கிறாங்க. நான் அவரோட நடப்பேங்க. இருந்தாலும் இந்த தேர்தல் வந்திருக்கக்கூடாது. இந்த தேர்தல் வராது என்ற ஒரு நினைப்போடு தான் நான் இருந்து விட்டேன். வராது தேர்தலில். பட் இப்போ வந்து நான் தலைவராக நிற்கிறேன், பொருளாளராக இவர் நிற்கிறாரு கதிர், பொருளாளராக ஷாஜிதா நிற்கிது, இவங்க வந்து பொருளாளராக அது செக்ரட்டரியாக நிற்கிறாரு. இவரை தான் நான் நிற்க வச்சேன் தலைவராக. பட் அதுக்குள்ளேயும் பார்த்தா தேவையில்லாத ஒரு எதிர்ப்பு வருது. அதாவது இன்னார் நின்னா நாங்கள் நிற்போம்னு சொல்லி, கதிர் நின்னா நான் நிற்பேன். என்ன லாஜிக்குன்னு புரியல. பட் எனியோ தேர்தல் நல்லாயிருக்கு. இது வரைக்கும் ஒரு 200 சில்லற பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எப்படியும் ஒரு 500-600 பேர் போட வேண்டி வரும். அதுவும் நினைக்கிறேன் தான். இனியோ இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட் கொடுத்து நீங்கள் இப்போ அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க என்ன திட்டுவாங்க. அதனால் நல்லா திட்டட்டும். திட்ட திண்டுக்கல். அதனால் எனக்கு அந்த கவலை இல்லை. எவ்வளோ பேர் திட்டியிருக்காங்க. நம்ம ராஜேந்திரன் என்னை திட்டி என்ன செய்ய போகிறான்? ராஜேந்திரன் என்ன ரவின்னு கூப்பிட்டு பார்த்தா, நீ என்ன பேரை மாற்றி கூப்பிட்டாலும் அந்த ரவி ஃபஸ்ட்டு வர்ற ரவி தான் டக்குன்னு விழு. வேறு யாருக்கும் அவ்வளோ விழுவாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா எங்கள் யூனியன் வந்து எப்பயுமே ஐ எம் சப்போர்ட் ஆஃப் மை யூனியன் அண்ட் என் யூனியனும் என்னை நல்லா சப்போர்ட் பண்ணுது. எல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ பொய்யா சொல்ல முடியாது வாக்குறுதிகள். நான் அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், உள்ளே போய் கணக்கு வழக்குகளை ஒன்றுமே செய்ய முடியாது. கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சு தாத்தா காலம் ஆயிடுச்சு. அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே நம்ம ஒர்க் பண்ணலாம். லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த எலெக்ஷன் வரைக்கும் அப்படி முறைச்சிட்டு போவோம், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். இனியா இது ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா தேர்தலே இல்லாமல் போச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். தேர்தல் இருந்தால் நல்லாயிருக்கும் என்று சொல்லி அனைவரும் ராதா ரவி அணிக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ உங்கள் இதில் வந்து 3 அணியாக போட்டி போடுறாங்க. அப்படியா? 2 பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க முன்னாடி நிறைய விஷயம் செஞ்சுட்டோம் அப்படின்னு. இப்போ ஆப்போசிட்டில் நிற்கிற யாராக இருந்தாலும் ஒரு தேர்தல்னா அதுக்கான சில வாக்குறுதிகள் சொல்லுவாங்க. இந்த சங்கத்திலேருந்து இதுவரை செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிற தலைவர் மீது பொதுவாக அது சொல்கிற வழக்கம் தான், இந்த விஷயங்கள் செய்யலை அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து செஞ்சுட்டு தான் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அணி மறுபடியும் வெற்றி பெற்றால் இந்த சங்கத்துக்கு இதை செய்ய வேண்டிய விஷயமா அவங்க சில விஷயங்கள் சுட்டி காட்டியிருப்பாங்க. அவங்க சில விஷயங்களை சுட்டி காட்டினா அதெல்லாம் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குவேன். ஒருவேளை எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் தெரிஞ்சுக்குவேன். எனக்கு அவங்க உதவியாக இருந்தால் போதும். அதாவது உதவியாக இருக்கிறதுனா கூட இருந்து தப்பானதை கை காட்டாமல் இது கரெக்டாக செய்யலை நம்ம அப்படின்னு இருக்கோம். அது மாதிரி சொன்னாங்கன்னா நான் டெஃபினட்டாக செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் பேசும்போது கூட ராஜன் சார் வந்து உங்கள் நண்பர் இவ்வளோ 40 வருஷமாக பழகின நண்பர் இப்படி பண்ணிட்டா இருந்தால் நீங்கள் வருத்தப்பட்டீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 6 பதவிக்கு ஒரு 50 பேர்கிட்ட போட்டி போடுறாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பதவி போட்டிடும் போது யார் ஜெயிச்சாலுமே அந்த இன்னொரு மற்ற அணியோட எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டி சார். நான் எல்லாரோடையும் நெருங்கி தான் சார் பழகுவேன். இது இப்போ போகும்போது குட் மார்னிங் சொல்லிட்டு போனேன், வரும்போது ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு வந்தேன். யார் எதிரி யார் நண்பர்களுக்கு எங்களுக்கு என்ன தெரியும், இல்லை எங்கள் யூனியன் ஆளுங்க, அவ்வளோதான். இல்லை அதை யார் ஜெயிச்சாலும் மற்ற வெற்றி பெற்ற டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ண தயாராக தானே? எப்படி சார் மற்ற டீமோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஜாயின் ஆகிடுவாங்க எல்லோரும். அது மாதிரி யார் ஜெயிச்சாலுமே இப்போ நீங்கள் தலைவராக நிற்கிற எல்லாரோட குறிக்கோள் வந்து சங்கம் நல்லா இருக்கணும், அதில் இருக்கிற மெம்பர்ஸுக்கான வசதிகள் எல்லாமே கிடைக்கணுன்ற அந்த ஒரு விஷயம் தான் மோட்டிவாக இருக்கும்போது யார் ஜெயிச்சாலும் 3 பேர் யார் ஜெயிச்சாலுமே அவங்க சங்கத்துக்காக தானே பாடுவீங்க. அதனால தான் யார் ஜெயிச்சாலும் பாடுபடுவோம், நிச்சயமாக பாடுபடுவோம். எனக்கு ராஜேந்திரன் வந்து எனக்கு ரொம்ப ஈஸி. இது தேர்தல் முடிஞ்சோன்னா அவனோட பேசி இப்போ வாப்பா நம்மளாம் சேர்ந்து ஒன்றா செய்யலைன்னு சொல்லிடுவேன். இப்போ நம்மகிட்ட வளர்ந்த பிள்ளை என்னமோ திடீர்னு அது தப்பு சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுக்கு சுதந்திரமாக ஒரு ஐடியாஸ் இருக்குல்ல, அதை பாராட்டி தான். இப்போ நீங்கள் ஜெயிச்சா அவர் வந்து உங்க கூட மறுபடியும் இணைந்து பணியாற்றுவார் நம்புறீங்க? எந்த நம்பிக்கை? ஏங்க இது இவ்வளோ தாங்க இருக்குது யூனியனு, 130 130 பேர். இதில் எங்கே பிரிஞ்சுக்கிட்டு எங்கே போய் செய்கிறது? சுற்றி கோடம்பாக்கம் தான். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம். தேங்க்யூ. நன்றி.